அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்து ஊரிலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றார். யோவான் புத்தகம் 1:46 வாசிக்கிறோம், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா. இங்கு பார்க்கும் பொழுது பிலிப்பு என்கக்கூடிய ஒரு மனுஷன் நாத்தான்வேலிடத்தில் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறார். தேவகுமாரனாகிய இயேசுவை பிலிப்பு என்கிற ஒரு மனிதன் நாத்தான்விடத்தில் அறிமுகப்படுத்தும் பொழுது நாத்தான்வேல் கேட்ட அற்புதமான ஒரு கேள்வி, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்கிற ஒரு கேள்வி. இந்த காலை வேளையில் இயேசுவிடத்திலிருந்து நன்மை எனக்கு வரக்கூடுமா, இயேசுவிடத்திலிருந்து இன்றைக்கும் அற்புதங்களை செய்ய கூடுமா என்று கேட்கும் பொழுது, மனுஷால் கூடாதான், தேவனால் எல்லாம் கூடும். பிரைஸ் தி லார்ட். அப்ப நாத்தான்வேலுக்கு பிலிப்பு சொல்லுகிறார், நீ வந்துப்பா, இயேசுவிடத்தில் நீ வந்து பார்க்கும் பொழுது நன்மைகளை பெற்றுக்கொள்வாய், அற்புதங்களை பெற்றுக்கொள்வாய் என்று பதிவு செய்யறதை பார்க்கிறோம். யோவான் புத்தகம் 1:45 வாசிக்கும் பொழுது பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரனும் ஐயே இயேசுவே என்றார். அப்ப இயேசுவுக்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். இயேசுவுக்கு பிலிப்பு நாத்தான்விடத்தில் ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். என்னன்னா, தீர்க்கதரிசிகள் சொன்ன ஒரு மனிதனை, தேவ வார்த்தை சொல்லப்பட்ட ஒரு மனிதனை கண்டோம், அவர் பேர் இயேசுவாக இருக்கிறார். அவரை அறிமுகம் செய்யும் பொழுது நாத்தான்வேல் கேட்ட ஒரு கேள்வி, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா. ஏனென்றால் நன்மையை பார்த்து நன்மை வந்து விடாதா என்று பார்த்து நன்மை வராமல் தோற்று போயிருந்த நாத்தான்வேல் கேட்ட கேள்விதான், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா. ஏனென்றால் நாசரேத்தில் சொல்லும் பொழுது தொழிற்சாலைகள் இல்லை, நாசரேத்தை சொல்லும் பொழுது அந்த ஊரை பற்றி ஒரு பெரிய காரியங்கள் இல்லை, சிப்காட் இல்லை, தொழிற்சாலை இல்லை. அந்த நாசரேத்தை சொல்லும் பொழுது எருசலேமுக்கு ஒரு பெரிய ஒரு வரலாறு உண்டு, பெத்லெஹேமுக்கு ஒரு பெரிய ஒரு வரலாறு உண்டு. ஆனால் நாசரேத்தை குறித்து ஒரு பெரிய வரலாறு இல்லை. எனவே நாசரேத்திலிருந்து எந்த ஒரு ஆசீர்வாதம் வரக்கூடும், நாசரேத்திலிருந்து எப்படிப்பட்ட நன்மை வரக்கூடும் என்று நாத்தான்வேல் பிலிப்பை பார்த்து கேட்கும் பொழுது பிலிப்பு சொன்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, நீ வந்துப்பா. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவகுமாரன் இயேசுவிடத்தில் நான் வரும் பொழுது அவர் நோயை சுகமாக்குவாரா? தேவகுமாரன் இயேசுவிடத்தில் வரும் பொழுது கடன் பிரச்சனை மாறுமா? தேவகுமாரன் இயேசுவிடத்தில் வரும் பொழுது எனக்கு சமாதானம் கிடைக்குமா என்று நீங்கள் சிந்தித்தால் நான் உங்களுக்கு ஒரு நல்ல பதிலை சொல்லுகிறேன், நல்ல அற்புதமான ஒரு பதிலை சொல்லுகிறேன். நீங்கள் வந்து பாருங்கள், தேவ சமூகத்துக்கு வந்து பாருங்கள். திருச்சபைக்கு ஒருவேளை வர முடியாத சூழ்நிலை உங்களுக்குள்ள காணப்படலாம். ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவே எனக்கு நன்மை செய்ய உம்மால் கூடும் என்று நம்புகிறேன் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது மகிமையை காண முடியும். எனவே அந்த வாக்கியத்தை தொடர்ந்து வாசிக்க விரும்புகிறேன். அதில் வாசிக்கும் பொழுது, இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அப்ப பிலிப்பு சொன்ன ஒரு வார்த்தை, நீ வந்து பார் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவனாக நாத்தான்வேல் இப்பொழுது இயேசுவை பார்க்கும்படி புறப்படுகிறார். இயேசுவை பார்க்கும் பொழுது உரையாடலை இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. இயேசுவுக்கு அனைத்தையும் அறிந்தவர் இந்த நாள் உங்கள் சூழ்நிலையும் அறிந்திருக்கிறார். சூப்பர்ல, உங்கள் குடும்ப காரியங்களையும் அறிந்திருக்கிறார், உங்கள் இருதயத்தையும் அறிந்திருக்கிறார், உங்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறார். இப்ப நாத்தான்வேல் இயேசுவிடத்தில் வந்து உரையாடலை ஆரம்பிக்கவில்லை. பேச துவங்குவதற்கு முன்பாக கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லும் பொழுது, ரபி என்னை எப்படி அறிவீர் என்று சொன்னதை பார்க்கிறோம். அதில் வாசிக்கிறேன், அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அப்ப அத்தி மரத்துக்கு கீழே பிலிப்பு ஒருவேளை நாத்தான்வேலை பார்த்தாரா, பார்த்த தெரியவில்லை. ஆனால் பிலிப்பு நாத்தான்வேலை பார்ப்பதற்கு முன்பாக, பிலிப்பு நாத்தான்வேலை மீட் பண்றதுக்கு முன்பாக ஒரு அத்தி மரத்தின் கீழே இளைப்பாரி கொண்டிருந்தார். அத்திமரத்தின் கீழே யாரோ நன்மையை வாழ்க்கையில செய்ய மாட்டாங்களா என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருந்த நாத்தான்வேல் இப்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் பொழுது தேவன் மனுஷன் மூலமா இயங்குகிறார். அந்த மனுஷன் தான் பிலிப்பு. அந்த பிலிப்பை நாத்தான்விடத்தில் அனுப்பி நாத்தான்வேல் இயேசுவை சந்திக்கும்படியாக பரலோகம் அன்றைக்கு வேலை செய்து கொண்டிருந்தது. இந்த நாளிலும் பரலோக ராஜ்யம், பரலோகம் உங்களுக்காக ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். சூழ்நிலையை பார்த்து அச்சுறுத்தக்கூடிய சூழ்நிலை, பயமுறுத்தக்கூடிய சூழ்நிலை, தேவையற்ற காரியங்களை பீதியை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை, வாக்கு தத்தத்தை மந்தப்படுத்தக்கூடிய சூழ்நிலை, நன்மை வராது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை, இதை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் நாத்தான்வேலை போல உத்தம இஸ்ரவேலனாக, நாத்தான்வேலை போல இயேசுவை பின்பற்றவனாக மாறும் பொழுது
இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படும் பொழுது தேவன் நிச்சயமாய் அவர் உங்கள் வாழ்க்கையில ஒளியை ஏற்ற முடியும், விளக்கை ஏற்ற முடியும். இயேசுவிடத்தில் வருகிற ஒருவனும் இருளில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. அவன் ஜீவனை அடைந்திருப்பான், அவன் ஒளியை அடைந்திருப்பான். அப்ப சொல்லும்போது எப்படி அறிவி? உடனே இயேசு தீர்க்கதரிசனமான வார்த்தையை சொல்லுகிறார். தீர்க்கதரிசனமான வார்த்தையை பதிவு செய்யும் பொழுது அப்ப சொல்லும்போது அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். அநேக வார்த்தையை கேட்கவில்லை. அநேக பிலிப்பை போல மற்ற பேதுருவை போல ரொம்ப நேரம் ஆண்டவர் அவரோடு பேசவில்லை. அந்த முதலாவது பேச துவங்கும் பொழுதே தீர்க்கதரிசனமான வார்த்தை வரும் பொழுதே நம்ப ஆரம்பித்ததை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலை சாதகமாக இருக்கும் பொழுது தேவனை அதிகமாய் சார்ந்து கொண்டிருப்போம். சூழ்நிலை சாதகமாக இருக்கும் பொழுது அதிகமாய் தேவனை துதித்து கொண்டிருப்போம். ஆனால் நன்மை வர தாமதிக்கும் பொழுது, வாக்குத்தத்தம் வர தாமதிக்கும் பொழுது நாம் என்ன செய்வதில்லைன்னா அவரோடு இணைக்கப்படுவதற்கு முன்பாக நடப்பதில்லை. பிரியமானவர்களே, இந்த நாளில் ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்க்கையின் நன்மையை அவர் கண்டிப்பாக செய்வார். அப்போ நாசரத்திலிருந்து யாதொரு நன்மை வரக்கூடுமா என்றால் தொழில் வளம் இல்லை. நாசரத்துக்கு என்று ஒரு இந்த இடத்துல இருந்து இது ஒரு உற்பத்தி ஆகிறது, அந்த இடத்துல இருந்து அது ஏற்றுமதி ஆகிறது சொல்லத்தக்க நாசரத்தில் ஏதோ ஒரு காரியம் இல்லை. அது ஒரு சின்ன வில்லேஜ், கிராமம். ஆனால் நாசரத்திலிருந்து இயேசு வந்தார். பிரைஸ் தி லார்ட். அவர் நாசரத்தில் வாசம் பண்ணினபடினாலே, நாசரத்தில் வளர்ந்தபடியினாலே அவர் நசரேனாகிய இயேசு என்று எண்ணப்பட்டதை பார்க்கிறோம். இந்த நாளில் அந்த நசரேனாகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்கிறார். பிரதர், என் ஊழியம் என்ன ஆகிவிடுமோ, என் பிள்ளைகள் என்ன ஆகிவிடுமோ என்று பல சிந்தனையோடு போராட்டத்தோடு இருக்கக்கூடிய அருமையான சகோதரியே, அருமையான சகோதரா, உனக்கு தேவனுடைய தீர்க்கதரிசனமான வார்த்தை வருகிறது. என்னன்னா, உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், உன்னை பார்த்து கொள்வார். அதை சொல்லும்பொழுது அதற்கு அவனுக்கு பிரயோஜனமாக, ரவி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்று நாத்தான்வேல் சொல்லும் பொழுது இயேசு அவனுக்கு பிரயுத்தமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசித்தாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப அவர் சொல்லும் பொழுது நான் ஒரு சின்ன தீர்க்கதரிசனமான வார்த்தை சொன்னேன். அதற்கு நாத்தான்வேல் ஆச்சரியப்பட்டாய், அதுக்கு என்னுடைய தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தாய், ஆனால் இதிலும் பெரிதான வேலை காண்பாய். 2026 தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதிலும் பெரிதான வேலை காண்பீர்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாய் அமைய போகிறது. உங்கள் தொழில் காரியங்கள், வளங்கள் ஆசீர்வாதமாய் கொட்டப் போகிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாக நடத்தப் போகிறார். அதில் சொல்லும் பொழுதுதான் நாத்தான்வேலுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, இதிலும் பெரிதான வேலை காண்பாய். இதில் என்ன பெரிதான காண்பாய் என்றால், பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப ஆண்டவர் சொல்லும் பொழுது இது ஒரு மேட்ரு இல்லை. மேட்ரு என்னன்னா, மனுஷகுமாரன், அப்ப தேவகுமாரன், சன் ஆஃப் காட். நான் ஏன்ட்ட தேவதூதல் இறங்குகிறவர்களாக, தேவதூதல் ஏறுகிறவர்களாக பல வெளிப்பாடுகளை நீ பார்க்க போகிறீர்கள், காண்பிக்கப்பட போகிறது, பரலோகம் உங்களுக்கு திறக்கப்பட போகுது என்று அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் பரலோகம் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு திறந்திருக்கிறது. ஆமா, தைரியமா இருங்க. பரலோகம் இன்றைக்கும் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு திறந்திருக்கிறது, ஆயத்தமாக இருக்கிறது. எனவே நாசரத்தில் நன்மை வரக்கூடுமா என்று சொல்லும் பொழுது பிலிப்பு, நீ வந்து பார். அப்ப வந்து பார்க்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் கிடைத்ததை பார்க்கிறோம். இந்த நாளில் எனக்கு ஒரு இன்னும் நன்மை கிடைக்குமா என்று சொல்லிக்கொண்டே இருக்காதபடிக்கு செபித்துப்பா, தேவனை துதித்துப்பார், தேவனை துதித்துப்பாய் பார், தேவனை சார்ந்து கொள். நிச்சயம் ஒரு அற்புதத்தை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இயேசு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இன்னும் தெரிந்த வசனம் தான் அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38 வாசிக்கும் பொழுது, நசரேனாகிய இயேசுவை, இங்கேயும் அதே நசரேனா வருது, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமாம், இது அநேக நம்ம தியானிச்சிருக்கிறோம். அப்போ தேவன் அவரை வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும், அனாயிட்டிங் வித் பவர்ஃபுல் பவர் ஆஃப் காட். அப்போ அனாயிட்டிங், அபிஷேகமும் ஒரு பவரும் ஒரு வல்லமையும் கூட்டு சேர்ந்து இயேசுவை இயக்குகிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியினால் முதல் அபிஷேகம், அதுக்கப்புறம் நன்மையினால் ஒரு அபிஷேகம். எனவே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், அசுத்த ஆவிகளை விடுவித்தார். அசுத்த ஆவியில் இருக்கக்கூடிய மனிதர்களை, அப்ப மனிதர்கிட்ட அசுத்த ஆவிகளை ஆளுகை செய்த இன்னைக்கும், ஆமா, தவறான உறவுக்குள்ளாக, போதை வஸ்துக்குள்ளாக, அசுத்தமான காரியத்துக்குள்ளாக, ஏதோ தேவையற்ற எண்ணங்களுக்குள்ளாக, சோம்பல்களுக்குள்ளாக, முறுமுறுப்புக்குள்ளாக,
அப்ப விசுவாசத்தை அற்ற செய்யக்கூடிய காரியங்கள் இன்னைக்கும் அசுத்த ஆவியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கை தொலைத்து போட வேண்டும், சந்தோஷத்தை திருட வேண்டும், ஜாயை திருடணும். ஆமா, நம்ம எப்போதும் நமக்குள்ள ஜாய் இருக்கக்கூடாது. அதான் பிசாசி எண்ணம். இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளை துரத்துகிறவராக இயேசு செயல்பட்டார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அந்த அபிஷேகம், அந்த இயேசுவை நம்பும் பொழுது அந்த இயேசு இன்னைக்கும் குணமாக்குறவராக இருக்கிறார். குணமாக்குகிறார், பிசாசின் வல்லமையிலிருந்து விடுவிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா, யாவரையும் குணமாக்குறார், யாரையும் குணமாக்குறார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை செய்த, நன்மை மட்டும்தான் செய்தார். இந்த காலை வேளையில இயேசு உங்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்தார். நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தீமைகளுக்கு நாம் பொறுப்பாக இருக்கிறோம், பிசாசுகள் பொறுப்பாக இருக்கிறது. ஆனால் பரலோகத்தின் தந்தை ஒரு நாளும் தீமை செய்வதில்லை, ஒரு நாளும் தீமை செய்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். எனவே சங்கீதக்காரன் தாவீது 23ஆம் சங்கீதம் 3 சொல்லும் பொழுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமாம், அந்த வசனம் சொல்லும் போதெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் தான் சொல்கிறோம். என்னை தொடருங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் பொழுது தான் அதில் உண்மையான அந்த வசனத்தின் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்ல வேணும். ஆமாம், தாவீது சொல்லும் பொழுது அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும், ஆமாம் நெருக்கடியான சூழ்நிலை, ஆனால் தாவீது பயன்படுத்தின வார்த்தை நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த காலை வேளையில் ஆமாம் நன்மை தொடரும். நாசரத்திலிருந்து யாதொரு நன்மை வரக்கூடுமா என்று காத்து கொண்டிருக்கிற அருமையான மகனே, மகளே, சகோதரா, சகோதரியே, தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். ஆமாம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற, இயேசுவை நம்புகிற உங்களுக்கு நன்மை தொடராமல் யாருக்கு தொடரப்போகுது என்று நான் கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு உங்கள் சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்காமல், உங்களுடைய காரியத்தை அவர் ஆசீர்வதிக்காமல் அவர் யாரை ஆசீர்வதிக்க போகிறார்? எனவே தேவன் தேடக்கூடிய மனிதராக நீங்கள் இருக்கிறீர்கள். தேவன் தேடுகிற ஆபிரகாம் நீங்க தான். தேவன் தேடிக்கொண்டிருக்கிற யாக்கோபு நீங்க தான். தேவன் தேடுகிற பரிசுத்தமாய் வாழ தேவன் தேடுகிற யோசேப்புக்கள் நீங்கள் தான். தேவனால் இயங்கப்படக்கூடிய ஸ்தோத்திரம், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய எஸ்தர்கள் நீங்க தான். எஸ்தர் நீங்க தான். தேவன் தெரிந்து கொண்ட ரூத் நீங்க தான். எனவே இந்த நாளில் நன்மையும் கிருபையும் உங்களை நிச்சயமாய் தொடரும். எனவே தீமை தொடர்வது என்று சொல்லக்கூடிய பிசாசின் வார்த்தைகளுக்கும் மனிதனுடைய வார்த்தைகளுக்கு நம்பாதிருங்கள். ஆமாம், பல பரிசுத்தவான்களை ஆமாம் விசுவாசமாக இருக்கிறது இல்லை. பல பரிசுத்தவான்கள், பல போதகர்கள், சில பேரை பார்க்குறோம், அவங்களாம் நன்மை வராதுங்கிறதுல உறுதியாக இருக்கான் சார். எனவே நன்மை வரும் என்கிறத நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்வார் என்பதிலே ஆமாம் நம்பிக்கையோடு இருங்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசு சுகமாக்குகிறார். ஆமாம், எனவே தாவீது சொல்றாரு நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தாவீது ஆமாம் அவரோடு பல நேரம் நண்பரோடு இருந்த மாதிரி தெரியல. பல நேரம் தாவீது தனிமையில் தேவனோடு இருந்ததை பார்க்குறோம். இன்னைக்கு தனிமை வாட்டுகுதுன்னு சொல்கிறாங்க, தனிமை என்னை கொள்ளுதுங்கிறாங்க. ஆனால் தனிமை தேவனோடு இருக்கும் பொழுது அது இனிமையாக அமைகிறது பார்க்குறோம். அப்போ தாவீதுக்கு நிறைய நண்பர்களில் பரிசுத்த ஆவியான ஒரு நண்பராக இருக்கிறார். அப்போ தாவீது அநேகமாய் தனிமையாக இருக்கும் பொழுது தான் சொல்லும் பொழுது வேதனை மத்தியில் இந்த பாடல் எழுதுகிறார். ஆமாம், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதே போல் நன்மையும் கிருபையும் அவரை தொடர்ந்தது. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆமாம், அதே சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 4 சொல்லும் பொழுது, சங்கீதம் 65:4 உம்முடைய பரிசுத்த ஆலயம் ஆகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். தேவனுடைய வீடு சொல்லுங்க, தேவனுடைய வீடு, அந்த வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். என் ஜெப வீட்டிலே நான் அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். என் ஜெப வீடு. ஆமாம், இந்த வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். அப்போ ஒரு ப்ரேயர் ஹவுஸ் சொல்றார். நீங்கள் எங்கே ப்ரேயர் பண்ணுறீங்களோ அதான் ப்ரேயர் ஹவுஸ். அப்போ அந்த இடத்துல நன்மை இருக்குது. எங்கெல்லாம் ப்ரேயர் பண்ணுறீங்களோ, எங்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அங்கே ஒரு நன்மை இருக்குது. அங்கே அவர் வந்துடுறார், அங்கே இயேசு வந்துடுறாரு, பரிசுத்தாவி வந்துடுறாரு, பிதாவாகி தேவனுடைய பிரசன்னம் அங்கே வந்துடுது. அப்போ சொல்லும்போது அங்கே ஒரு நன்மை இருக்குது பிரியமானவர்களே. எனவே உங்கள் ஜெபம் விருதாவாக போவதில்லை. அப்போ உன் ஜெபம் விருதா என்று பிசாசு சொல்லக்கூடிய வார்த்தையை நம்பாத. உன் ஜெபம் விருதா, பரிசுத்தம் விருதா. ஆமாம், பரிசுத்தம் விருதான்னு சொல்லி தான் அநேக வாலிப தம்பிமார்களையும் அநேக வாலிப தங்கச்சிமார்களையும் பிசாசு தேவனுடைய உறவை விட்டு வெளியே கொண்டு போயிடறான். பரிசுத்தம் விருதான்னு பேசி ஆமாம் தேவ மக்கள் அல்லாதோடு இணைக்கிறத பார்க்குறோம். ஆமாம், அப்போ இளம் பிள்ளைகள் தேவையற்ற உறவுக்குள்ளே விழுந்து போகிறத பார்க்குறோம். ஏன்னா உன் பரிசுத்தம் வீணாக இருக்க. இல்லை, நம்முடைய பரிசுத்தத்தை அவர் கனம் பண்ணுகிறார். நம்முடைய பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று சொன்னாரே, நம் பரிசுத்தத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ அவர் சொல்லும் பொழுது உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆகும். அப்போ எங்கே திருப்தி ஆகுறீங்கன்னு, அவர் வீட்டின் நன்மையால் திருப்தி ஆகுறீங்க. உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதம் 103 ஆமாம் 103:5 சொல்லும் பொழுது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார், கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயதை போல மாறுகிறது. பிரைஸ் எல்லாம். அப்போ உன்னுடைய வயது திரும்ப வாழ வயதை போல. இப்போ மூட்டு
தேய்ந்த முட்டை மறுபடியும் அவரால் புதுப்பிக்க முடியும். உள்ள இருக்கக்கூடிய செயலிருந்து பேர் பட்ச மறுபடியும் அவர் சரி பண்ண முடியும். ஏன்னா அவர் தான் ஏக இறைவனாக இருக்கிறார், அவர் தான் தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் தான் ஆமாம் இப்போ சொல்கிறேன் சுகர்லாம் கண்ட்ரோலில் இருக்குது சார். இல்லை ஆமாம், அவருடைய நன்மையை ருசி பார்க்கும் பொழுது ஆமாம் வியாதிகள் தூரமாய் விலகி போகும். நான் உன் பரிகாரியான கர்த்தர், எகிப்துக்கு வர பண்ணின ஒரு வியாதியும் உனக்கு வர பண்ணேன்னு சொல்கிறேன். அப்போ 1-2 இருக்கும்பா, அவ்வளோதான்ப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படி சொல்லவே இல்லை. ஆமாம், வயதாகி விட்டது அவ்வளோதான் அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லவே இல்லை. ஆமாம், 70 வயசு 80 வயசு ஆகிப்போச்சு, இனி வாலிபத்துக்குரிய ஸ்ட்ரென்த்தை எதிர்பார்க்காதன்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை, ஒரு இடத்துல கூட சொல்லலை. அப்போ வாலிபத்துக்குரிய ஸ்ட்ரென்த்தை எதிர்பார்க்கக்கூடாது, இவ்வளோதான் வயசு ஆயிடுச்சுன்னு ஆண்டவர் ஒரு நாளும் பைபிளில் பதிவு செய்யவே இல்லை. அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயதை போல் ஆகிறது. அப்போ கழுகு மறுபடியும் புதிதாக பிறக்கிறது போல என்ன செய்யுதுன்னா இருக்குது. கழுகுக்கு வயதாகும்போது மறுபடியும் அழகை உடைக்குது, முன்னாடி கூடிய அழகை உடைக்குது, அதுக்கப்புறம் இறக்கையை பிக்குது, மறுபடியும் புதிதாகி அது பிறந்தது போல மறுபடியும் மாறுகிறது. அதுக்கு தான் கழுகு சமணமாய் 120-150 ஆண்டுகள் வரைக்கும் வாழ்கிறது அந்த கழுகு, ஒரு பறவை. ஆமாம், பறவையுடைய ஆயுஷ் நாட்கள் அதிகமான ஆயுஷ் நாட்கள் கழுகுக்கு மட்டும்தான். அப்போ கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயதை போல என்ன செய்யுது மாறுகிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குறார். ஆமாம், முறுமுறுப்பு ஒளிஞ்சிச்சுன்னா போதும், இப்போ வாயில் நன்மை மட்டும்தான் வருது. முறுமுறுப்பு கர்த்தர் தரவில்லை, எனக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை, இப்படி முறுமுறுப்பெல்லாம் ஒழிக்க பண்ணும் பொழுது அப்போ நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குறார். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். இந்த நாளில் நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார் பிரதர். அப்போ நாசரத்திலிருந்து யாவது ஒரு நன்மை வரக்கூடுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கல. ஆமாம், நம்மளை மாதிரி வந்து பார்த்துட்டார். ஆமாம், நன்மை வரக்கூடுமான்னு கேட்டுட்டு பஞ்சாயத்து பண்ணிகிட்டே இருக்கல. உடனே இயேசுவை சந்திக்கும் பொழுது ஒரு ப்ராப்பர்ட்டியை ரிசீவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த நாத்தான் வேலை பருத்தி மேலாயா மாறுறார். இந்த நாத்தான் வேறு தான் பருத்தி மேலாய சீசனாக மாறுறதை பார்க்குறோம். அடுத்த கட்டத்துக்குள்ளாக ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக மாறுகிறார். பைசலார். எனவே நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த மாதம் முழுவதும் நன்மையை குறித்தே நாம் தியானிப்போம். இந்த மாதம் நன்மையை குறித்து கர்த்தர் பேசட்டும். அப்போ சங்கீதம் 116:7 சொல்லும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்குள் திரும்பு. ஆமாம், ரிட்டர்ன் டு ரெஸ்ட். அப்போ ரெஸ்ட்டுக்குள்ளே திரும்பு. ஆமாம், ரெஸ்ட் மூடுக்குள்ளே வாங்க. நன்மை கர்த்தர் செய்வார், செய்யாமல் போக மாட்டார். ஒருவேளை தாமதமாய் கொண்டிருக்கிறது, அது ஏன் எனக்கு தெரியவில்லை, ஆனாலும் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரின் வாழ்க்கையில் நன்மை மட்டும் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை பிறக்கும் பொழுது உங்கள் ஆத்துமா இளைப்பாறுதலுக்குள்ளாக செல்லும். அப்போ 114 சங்கீதம் 7 சொல்லும்போது, என்ன ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியா நீ உன் இளைப்பாறுதல் திரும்பு. இது அடுத்தவர் சொல்லக்கூடியவர் அல்ல, அடுத்த ஒரு மனிதன் நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லலை, நம்மை பார்த்தே நம்ம பேசக்கூடிய காரியமாக அமைகிறது. எனவே உங்களை பார்த்தே நீங்கள் பேசுங்கள், உங்கள் உள்ளத்தை பார்த்தே பேசுங்கள். என் உள்ளமே நீ இளைப்பாறிடு, என் உள்ளமே கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார், செய்து கொண்டே இருக்கிறார், ஏற்கனவே செய்திருக்கிறார். எனவே இன்றைக்கும் அற்புதங்களை செய்வார், நீ இளைப்பாறுதலுக்குள் இரு என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக நாசரேத்திலிருந்து நன்மை வரக்கூடும். நாசரேத்திலிருந்து நன்மை உங்களை சந்திக்கும். நாசரேத்திலிருந்து நன்மை மாத்திரம், குட்னஸ் அண்ட் மெர்சி, நன்மையும் கிருபையும் இரக்கமும் உங்களை சந்திக்கும் பிரியமானவர்களே. எனவே இந்த நாளில் சோர்ந்து போக வேண்டாம், உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். எனவே நாத்தான் வேலை போல நீங்களும் நானும் சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தால் போதும். ஆமாம், நாத்தான் மேல் சந்திக்க ஆயத்தமாக இருந்த போல நாம் ஆயத்தமாக இருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். அதை நாத்தான் வேலை சொல்றார், இதிலும் பெரிதான விலை காண்பான். இந்த காலை வேளையில் இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, இதிலும் பெரிதான விலை காண்பாய். 2025 நீ என்ன பார்த்தையோ அதை பார்க்கிலும் பல மடங்கு இதிலும் பெரிதான விலை காண்பாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.